ஹலோ அண்ட் வெல்கம் லிஸ்னர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு February 10th 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி பேச போறது நான் நிலா. கூடவே நானும் தான் சிவி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற எல்லா நியூஸும் எங்க டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்குது. ஆமா, மற்ற சோர்சஸ் மாதிரி தேவையில்லாத கான்டென்ட் இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் ரொம்ப கன்சைஸா இருக்கும். யூஸ்வலி மற்ற சோர்சஸை விட 5 மடங்கு சின்னதா இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல கிங். சமீபத்துல நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் எங்க மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. சீரியஸ்லி, மற்ற டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய क्वेश्चंस கூட நாம கவர் பண்ணிருந்தோம். இதுக்கு காரணம் எங்க ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட் டீம் தான். டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி ரொம்பவே கன்சைஸா ஆனா எக்ஸாம்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி கண்டென்ட்டை கியூரேட் பண்றாங்க. சோ சேனலை ஜாயின் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நியூஸ்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், அதாவது DPIIT, ஸ்டார்ட் அப் இந்தியா ஆக்ஷன் பிளான் கீழே ஒரு ரிவைஸ்ட் ஸ்டார்ட் அப் ரெகக்னிஷன் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க. ஓ, இதுல என்னெல்லாம் மாத்திருக்காங்க? ஒரு ஸ்டார்ட் அப் அங்கீகரிக்கிறதுக்கான ஜெனரல் டர்ன் ஓவர் த்ரெஷ்ஹோல்டை 1000 crore rupeesல இருந்து 200 crore rupeesஆ ஏத்திருக்காங்க. வாவ், டபுள் ஆக்கிருக்காங்க. அப்புறம் டீப் டெக் ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒரு புது சப் கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. இது அட்வான்ஸ்ட் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்ல ஃபோக்கஸ் பண்ற என்டிட்டிஸ்க்காக. டீப் டெக்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஷூர். டீப் டெக்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், பிளாக் செயின், ட்ரோன்ஸ் மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியை கோரா வச்சு பிசினஸ் பண்ற ஸ்டார்ட் அப்ஸ். இதுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு நிறைய டைம் அண்ட் மணி செலவாகும். அதனால இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை தளர்த்திருக்காங்க. எவ்வளவு தளர்த்திருக்காங்க? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை 10 வருஷத்துல இருந்து 20 வருஷமா ஏத்திருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் டர்ன் ஓவர் லிமிட்டை 300 crore rupeesஆ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இனிமேல் நாமளும் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு 20 வருஷம் கழிச்சு கூட இன்னும் நான் ஸ்டார்ட் அப் தான்னு சொல்லிக்கலாம். சூப்பர். அடுத்த நியூஸ்க்கு போலாம். BHASHINI AI ஸ்டாக்கை டிப்ளாய் பண்ணிருக்காங்க. யோட்டா டேட்டா சர்வீசஸ் அண்ட் டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷன் சேர்ந்து பாஷினியோட மொத்த AI ஸ்டாக்கையும் யோட்டாவோட இண்டிஜினஸ் சக்தி கிளவுட் அண்ட் கவர்மெண்ட் கம்யூனிட்டி கிளவுட் CGCல டிப்ளாய் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த பிளாட்ஃபார்ம் யோட்டாவோட NVIDIA H100 எனேபிள்டு சக்தி கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி பாப்புலேஷன் ஸ்கேல் AIக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் கொடுக்குது. இதோட திறமைய மகாகும்ப் 2025 அப்போ நிரூபிச்சாங்க. எப்படி? கும்பு சஹாயக் அசிஸ்டன்ட் மூலமா 11க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகள்ல ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி மொழி தடையை நீக்கிற ஒரு சூப்பர் AI இனிஷியேட்டிவ். ஆசம். அடுத்ததா இந்தியன் ரயில்வேஸ் சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. லிஸ்ட் பெருசா இருக்கு. சொல்லுங்க, கேப்போம். ஜார்க்கண்ட்ல பர்பெண்டா டம்ருகுட்டு டப்ளிங் அண்ட் டம்ருகுட்டு பொக்காரோ ஸ்டீல் சிட்டி 3rd and 4th லைன்ஸ் ப்ராஜெக்ட்க்கு 815.32 crores சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்புறம் எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ஸ்க்காக 421.41 crores ஒதுக்கியிருக்காங்க. இது ஹை டென்சிட்டி அண்ட் ஹைலி யூட்டிலைஸ்ட் நெட்வொர்க் ரூட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங்னா சிக்னல்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு மாடர்ன் சேஃப்டி சிஸ்டம். ஆக்சிடென்ட்ஸை குறைக்க உதவும். காட் இட். நார்தர்ன் ரயில்வேல இருக்கிற ராஜ்புரா பைபாஸ் லைனுக்கு 411.96 crores அப்ரூவல் கிடைச்சிருக்கு. நம்ம சவுத்துக்கு வருவோம். கேரளால அலப்புழா அம்பலப்புழா டப்ளிங் ப்ராஜெக்ட்க்கு 324.16 crore, பாலக்காடு டவுன் பார்லி பைபாஸ் லைனுக்கு 163.57 crore சாங்ஷன் ஆகியிருக்கு. அண்ட் நம்ம தமிழ்நாடுல சென்னை திருவனந்தபுரம் காரிடார்ல ஒரு முக்கியமான லிங்கான இருகூர் போதானூர் செக்ஷன் டப்ளிங்க்கு 277.42 crores பட்ஜெட் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அடுத்த நியூஸ் சக்ஷம் 2026 கேம்பெயின். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் HPCL மத்த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் கூட சேர்ந்து இந்த நேஷன் வைட் கேம்பெயினை லான்ச் பண்ணிருக்காங்க. சக்ஷம்னா சம்ரக்ஷன் க்ஷமதா மஹோத்சவ். இது எதுக்கான கேம்பெயின்? ஃபியூவல் கன்சர்வேஷன் பத்தியும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை ஜுடிஷியஸா, அதாவது சிக்கனமா யூஸ் பண்ணி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பண்றத பத்தியும் மக்கள் கிட்ட அவேர்னஸ் உண்டாகத்தான். வண்டியில தேவையில்லாம சுத்தாம இருந்தாலே பாதி ஃபியூவல் சேவ் பண்ணிடலாம். கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒரு புது டிஜிட்டல் போர்ட்டல். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜிதின் பிரசாதா சத்யா அப்படின்னு ஒரு போர்ட்டலை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்டி கீழே வருது. சத்யாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் லேப் ஆட்டோமேஷன் போர்ட்டல். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சத்யா.
இதன் மூலமா STQC டைரக்டரேட்டோட எல்லா சர்வீசஸையும் ஒரே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வர்றாங்க. STQC டைரக்டரேட்டோட வேலை என்ன? அவங்க தான் இந்தியால எலக்ட்ரானிக் அண்ட் ஐடி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸோட குவாலிட்டி, செக்யூரிட்டி அண்ட் ரிலையபிலிட்டியை என்ஷூர் பண்றாங்க. இந்த போர்ட்டல் சிட்டிசன்ஸ், இண்டஸ்ட்ரி, ஸ்டார்ட் அப்ஸ், MSMEs அண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நைஸ் ஒன். அடுத்ததா ஒரு ரீநேமிங் நியூஸ். PM மோடி பஞ்சாப்க்கு விசிட் பண்ணிருக்காரு. எதுக்குன்னா சந்த் குரு ரவிதாஸோட 169th பர்த் ஆனிவர்சரியை கமெமரேட் பண்ண. ஓ, அங்க என்னலாம் நடந்தது? ஜலந்தர்ல இருக்கிற டேரா சச்கண்ட் பல்லனுக்கு போய் சந்த் நிரஞ்சன் தாஸ சந்திச்சாரு. சந்த் நிரஞ்சன் தாஸ் சமீபத்துல பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கினாரு. அந்த விசிட் அப்போ ஜலந்தர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அதம்பூர் ஏர்போர்ட்டுக்கு குரு ரவிதாஸ் மகாராஜ் ஜி அதம்பூர் ஏர்போர்ட் அப்படின்னு பெயர் மாத்தினாரு. வேற ஏதாவது இனாகிரேஷன் இருந்துச்சா? ஆமா, லுதியானால இருக்கிற ஹல்வாரா ஏர்போர்ட்ல புது சிவில் டெர்மினல் பில்டிங்க வர்ச்சுவலா இனாகிரேட் பண்ணாரு. இந்த புது டெர்மினல்ல ரன்வே நீளமா இருக்கும். அதனால A320 மாதிரி பெரிய ஏர்கிராஃப்ட்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே லிஸ்னர்ஸ், ஒரு சின்ன பிரேக். நம்ம பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி இன்னோவேட்டிவா படிக்க மறக்காம கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம். என்ன படிச்சாலும் மறக்குதுன்னு சொல்றவங்களுக்கு எங்க ஆப் ஒரு வரம். ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றோம். இதனால நீங்க ஒரு தடவை படிச்சதை மறக்கவே மாட்டீங்க. இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நிறைய எஃபர்ட் போடுறோம். சோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நவ் பேக் டு தி நியூஸ். எக்கானமி நியூஸ்க்கு போலாம். மூடிஸ் ரேட்டிங்ஸ் இந்தியாவோட FY27 ரியல் GDP growth 6.4% இருக்கும்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. லோன் growth பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களா? சொல்லிருக்காங்க. அதே ஃபிஸ்கல் இயர்ல சிஸ்டம் வைட் லோன் growth 11%லேருந்து 13% வரைக்கும் மீடியம் டேர்ம்ல ஆக்சிலரேட் ஆகும்னு எதிர்பார்க்கறாங்க. நெக்ஸ்ட், வேர்ல்ட் பேங்க்ல இருந்து ஒரு லோன். PM செத்து ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வேர்ல்ட் பேங்க் $830 மில்லியன் லோன் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. PM சேத்துனா PM ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ITIs. இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இதோட மொத்த எஸ்டிமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 கோடி ரூபாய். இந்த லோனோட டேர்ம்ஸ் என்ன? இந்த லோனுக்கு ஃபைனல் மெச்சூரிட்டி பீரியட் 19.5 இயர்ஸ். இதுல 4 இயர் கிரேஸ் பீரியடும் அடங்கும். இந்த ப்ரோக்ராமோட ஒரு முக்கியமான எய்ம் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள ITIஸ்ல ஃபீமேல் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷனை 25% உயர்த்துவது. கிரேட் இனிஷியேட்டிவ். இப்ப பேங்கிங் நியூஸ். MSMEஸ்க்காக ஆக்சிஸ் பேங்க் ஒரு சூப்பரான ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேரு ரூஃப்டாப் சோலார் ஃபினான்ஸ். பேரிலேயே தெரியுது சோலார் எனர்ஜி சம்பந்தப்பட்டதுன்னு. எக்ஸாக்ட்லி. மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது MSMEs சோலார் எனர்ஜிக்கு மாறுறதுக்கு உதவுற ஒரு ஃபினான்சிங் சொல்யூஷன் இது. லோன் டீடைல் சொல்லுங்க. கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ், அதாவது எந்த ஒரு சொட்டு பிணையமும் இல்லாம 10 லட்சத்திலிருந்து 2 crore வரைக்கும் தராங்க. ரீபேமெண்ட் ஆப்ஷன்ஸும் ஃபிளெக்சிபிளா 4 to 7 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பேங்கோட எல்லா பிரான்ச் நெட்வொர்க்லயும் இந்த வசதி கிடைக்கும். சூப்பர். இதுக்குன்னு தனியா யாரோடையாவது பார்ட்னர் பண்ணிருக்காங்களா? ஆமா, ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷனுக்காக லீடிங் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது OEMs கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க. அப்படியே ஆக்சிஸ் பேங்க் பத்தின ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்திடலாம். MD and CEO அமிதாப் சௌத்ரி, ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1993 அண்ட் டேக்லைன் பட்தி கா நாம் ஜிந்தகி. அடுத்ததும் ஒரு பேங்கிங் நியூஸ். ஃபெடரல் பேங்க்ல பிளாக்ஸ்டோன் ஸ்டேக் வாங்குறாங்க. RBI US பேஸ்ட் பிளாக்ஸ்டோன் கம்பெனிக்கு ஃபெடரல் பேங்க்ல 9.99% வரைக்கும் ஸ்டேக் வாங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. சோ ஃபெடரல் பேங்கோட ஸ்டாட்டிக் ஜிகே. MD and CEO KVS மணியன், ஹெட் குவார்ட்டர்ஸ் அலுவா, கேரளா. 1931ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. டேக்லைன் வந்து யோர் பெர்ஃபெக்ட் பேங்கிங் பார்ட்னர். அக்ரிமெண்ட் செக்ஷனுக்கு போலாம். இந்தியன் ஃபார்மாகோபியா கமிஷன் IPC 3 MOU சைன் பண்ணிருக்காங்க. யார் கூடலாம்? கோவா ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில், குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் HLL இன்ஃப்ராடெக் சர்வீசஸ் லிமிடெட், சுருக்கமா GSPC, QCI அண்ட் HITES. இது ட்ரக் சேஃப்டி, குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங்கை என்ஹான்ஸ் பண்றதுக்காக. ஓகே, ஒவ்வொரு MOUக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோக்கஸ் இருக்குமா? ஆமா, GSPC கூட ஃபார்மாகோ விஜிலன்ஸ், அதாவது மருந்துகளோட பக்க விளைவுகளை கண்காணிக்கிறது அண்ட் ரேஷனல் யூஸ் ஆஃப் மெடிசின்ஸ் பத்தி கொலாபரேட் பண்ணுவாங்க. QCI கூட ஹெல்த் கேர் குவாலிட்டி ப்ரொமோஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் அவேர்னஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. HITES கூட இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்னர்ஷிப்ஸ் மூலமா ட்ரக் சேஃப்டி அண்ட் குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. IPC பத்தின சில தகவல்கள். சேர்மன் புண்ணிய சலீலா ஸ்ரீவாஸ்தவா, ஹெட் குவார்ட்டர்ஸ் காசியாபாத், உத்தரப்பிரதேஷ், 1956ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் MOPSW 2 MOU சைன் பண்ணிருக்காங்க. இது மேரிடைம் அம்ரித்கால் 2047 விஷனுக்கு கீழே வருது.
ஃபர்ஸ்ட் MOU பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் MOU பாரத் கண்டெய்னர் ஷிப்பிங் லைனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. இது கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமை ஆபரேஷனலைஸ் பண்ணுது. இந்த ஸ்கீமுக்கு யூனியன் பட்ஜெட் 2026-27ல 10,000 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. இந்த BCSLல ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஸ் யாரெல்லாம்? ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 2 பேருக்கும் தலா 30%. சாகர்மலா ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெடுக்கு 20%, JNPTA அத்தாரிட்டிக்கு 10%, மீதமுள்ள 10% VOC போர்ட் அத்தாரிட்டி அண்ட் சென்னை போர்ட் அத்தாரிட்டி ரெண்டும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த இரண்டாவது MOU என்ன? அது ஒரு த்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட். VO சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் அண்ட் சாகர்மலா ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட்க்கு மட்டில. எதுக்குன்னா, நம்ம தூத்துக்குடி VOC போர்ட்ல அவுட்டர் ஹார்பர் ப்ராஜெக்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு 15,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஜாயிண்ட் ஃபண்டிங் செக்யூர் பண்றதுக்காக. வாவ், நம்ம ஊருக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அடுத்து இந்தியா சேஷல்ஸ்க்கு எய்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, சேஷல்ஸ் பிரசிடென்ட் பேட்ரிக் ஹெர்மினி நியூ டெல்லிக்கு வந்தப்போ PM மோடி $175 மில்லியன் ஸ்பெஷல் எக்கனாமிக் பேக்கேஜை அனௌன்ஸ் பண்ணாரு. இது சேஷல்ஸ் ஜாயிண்ட் விஷனோட கார்னர் ஸ்டோன். இந்த பேக்கேஜ்ல என்னெல்லாம் இருக்கு? இது ஒரு பிளெண்டட் ஃபினான்ஷியல் மாடல். $125 மில்லியன் ரூபி டினாமினேட்டட் லைன் ஆஃப் கிரெடிட், அதாவது கடன். இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. அப்புறம் $50 மில்லியன் கிராண்ட் அசிஸ்டன்ஸ். இது கம்யூனிட்டி சென்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. கிராண்ட்னா திருப்பி தர தேவையில்லை. வேற உதவிகளும் உண்டா? உண்டு. 10 fully equipped ambulances, ஒரு புது ஹாஸ்பிட்டல் அண்ட் 1,000 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸை டொனேட் பண்றதா இந்தியா கமிட் பண்ணிருக்கு. கூடவே 10 யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ், 5 லேசர் ரேடியல் கிளாஸ் போட்ஸ் அண்ட் சேஷல்ஸ் கோஸ்ட் கார்டோட PS ஜொராஸ்டர் பெட்ரோல் வெசலை கிராட்டிஸா, அதாவது ஃப்ரீயா ரீஃபிட் செஞ்சு தர்றாங்க. சேஷல்ஸோட கேபிட்டல் விக்டோரியா, கரன்சி சேஷியல்ஸ் ரூபி. இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ்க்கு போலாம். வேர்ல்ட் கவர்மெண்ட் சமிட் 2026 துபாயில நடந்திருக்கு. இதோட தீம் என்ன? ஷேப்பிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட்ஸ். 2013ல ஆரம்பிச்சதுலேருந்து இதுதான் லார்ஜஸ்ட் எடிஷன். இந்த சம்மிட்ல வேர்ல்ட் லாரியட் சம்மிட் WLS முதல் முறையா சைனாக்கு வெளியில நடந்திருக்கு. 87 நோபல் லாரியட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இந்தியன் டெலிகேஷனை யார் லீட் பண்ணா? யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அனுப்ரியா பட்டேல் லீட் பண்ணாங்க. இந்தியன் ஆண்டர்பிரனியோர் அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர் ராஜ் ஷமானியும் ஒரு ஸ்பீக்கரா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண இன்வைட் பண்ணப்பட்டாரு. டிஃபென்ஸ் நியூஸ்ல இந்தியா தன்சானியா கோஆபரேஷன் பத்தி ஒரு செய்தி. 4th ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் கமிட்டி மீட்டிங் இந்தியாக்கும் தன்சானியாக்கும் இடையில ஜான்சிபார், தன்சானியால நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கோட முக்கிய அவுட்கம் என்ன? ஏற்கனவே ஆர்மிக்கும் நேவிக்கும் பார்ட்னர்ஷிப் இருக்கு. இப்போ 2 நாடுகளோட ஏர்ஃபோர்ஸஸ்க்கு இடையிலையும் கோஆபரேஷனை இனிஷியேட் பண்ண அக்ரி பண்ணிருக்காங்க. இந்தியன் டெலிகேஷனை அமிதாப் பிரசாதும் தன்சானியன் டெலிகேஷனை இப்ராஹிம் மூனாவும் லீட் பண்ணாங்க. பிசினஸ் நியூஸ்க்கு ஜம்ப் பண்ணலாம். HMG ஸ்டோன்ஸ்க்கு ஒரு டியூவல் சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. என்ன சர்டிஃபிகேஷன் அது? இந்தியாவோட நேச்சுரல் ஸ்டோன் இண்டஸ்ட்ரியில ISO 9001:2015 அண்ட் 5S கோல்ட் கிரேட் சர்டிஃபிகேஷன்ஸை ஒரே நேரத்துல வாங்கின முதல் என்டிட்டி HMG ஸ்டோன்ஸ் தான். ISO 9001:2015 சர்டிஃபிகேஷனை TUV இந்தியா பிரைவேட் லிமிடெட் கொடுத்தாங்க. அந்த 5S கோல்ட் கிரேட் ரெகக்னிஷன் யார் கொடுத்தது? அது ஜப்பானை சேர்ந்த அசோசியேஷன் ஃபார் ஓவர்சீஸ் டெக்னிக்கல் ஸ்காலர்ஷிப், சுருக்கமா ABK AOTS டோசோகாய் கொடுத்தாங்க. 5S மெத்தடாலஜில 5S ஸ்டெப்ஸ்: சார்ட், செட் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் சஸ்டெயின் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. இது ஒரு ஒர்க் பிளேஸ் ஆர்கனைசேஷன் மெத்தட். அடுத்ததா ஒரு $1 trillion நியூஸ். வால்மார்ட் இன்க் $1 trillion மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை ரீச் பண்ணின உலகின் முதல் ட்ரெடிஷனல் ரீட்டைல் கம்பெனின்ற பெருமையை பெற்றிருக்கு. எப்போ இந்த மைல்ஸ்டோனை ரீச் பண்ணாங்க? அவங்களோட புது CEO ஜான் ஃபெர்னரோட பதவிக்காலத்தோட முதல் வாரத்திலேயே இந்த சாதனையை படைச்சுக்காங்க. சூப்பர். நெக்ஸ்ட், ஏர்பஸ் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை இனாகிரேட் பண்ணிருக்காங்க. குஜராத்ல வடோதரால இருக்கிற கதி சக்தி விஸ்வவித்யாலயால ஏரோஸ்பேஸ் ரிசர்ச்காக இந்த COE ஆரம்பிச்சிருக்காங்க. இது அட்வான்ஸ்ட் ரிசர்ச், இனோவேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கு ஒரு கொலாபரேட்டிவ் ஹப்பா செயல்படும். அவார்ட் செக்ஷன்ல ஒரு முக்கியமான அவார்ட், குளோபல் டீச்சர் பிரைஸ் 2026. யாருக்கு கிடைச்சிருக்கு? மும்பையை சேர்ந்த இந்தியன் டீச்சர் அண்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ரௌபல் நாகிக்கு தான் இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. இந்த அவார்டை நோபல் பிரைஸ் ஃபார் டீச்சிங்னு சொல்வாங்க. பிரைஸ் மணி எவ்வளோ? $1 million. வாவ்! இந்த அவார்டை துபாயில நடந்த வேர்ல்ட் கவர்மெண்ட் சமிட்ல தான் கொடுத்தாங்க. ரௌபல் நாகி அவங்களோட ரௌபல் நாகி ஆர்ட் ஃபவுண்டேஷன் மூலமா கிராஸ் ரூட் சோஷியல் இன்டர்வென்ஷன் ஒர்க் அண்ட் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க. கடைசியா இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். February 1 50th ரேசிங் டே ஆஃப் இந்தியன் கோஸ்ட் கார்டு. ICGயை 1977ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்புறம் February 2 வேர்ல்ட் வெட்லாண்ட்ஸ் டே. 2026க்கான தீம் வெட்லாண்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் நாலேஜ் செலிப்ரேட்டிங் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். 1971ல ஈரான்ல ராம்சார் கன்வென்ஷன் ஆன் வெட்லாண்ட்ஸை அடாப்ட் பண்ணதை கமெமரேட் பண்றதுக்காக 1997லேருந்து இந்த டே அப்சர்வ் பண்றாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான நியூஸ். எல்லாத்தையும் தெளிவா கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன்.
டெஃபினெட்லி. லிஸ்னர்ஸ், a quick reminder. நம்ம டெய்லி குவிஸ் பத்தி கரண்ட் அஃபேர்ஸை படிச்சா மட்டும் போதாது, பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் எங்க டெலிகிராம் சேனல்ல தினமும் ராத்திரி 8 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ் நடக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. அன்னன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ற நியூஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். ஆமா, வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ நாலேஜை டெஸ்ட் பண்ணி ரிவார்ட்ஸும் ஜெயிக்க உடனே எங்க கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.